யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 4 முதல் 16 வசனங்கள் வரைக்கும் ஒரு ட்ரோன் டெக்னாலஜி பற்றி பேசியிருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்களே ட்ரோன்னு நம்மளாலாம் சொல்கிறானே, ட்ரோன் வருது, அது பண்ணுது, அட்டானமஸ் வெப்பன்னு சொல்லுவாங்க, ட்ரோன் வெப்பன். அந்த இடத்துல ரொம்ப அழகாக ஆண்டவர் பேசியிருப்பார். எவ்வளோ துல்லியமாக சொல்கிறார் பாருங்கள். அந்த இடத்துல அது ஒன்றன் பின் ஒன்றாக செல்லும், ஒன்றை ஒன்று மோதாது. ரொம்ப அழகாக இருக்கும். வாசிங்களா அந்த யோவேல் 2:4 வாசிங்க. அவைகளின் சாயல் குதிரைகளின் சாயலை ஒத்தது, அவைகள் குதிரை வீரரை போல ஓடும், அவைகள் ஓடுகிற ரதங்களின் இரைச்சலை போலவும் செத்தைகளை எரிக்கிற அக்கினி ஜுவாலையின் இரைச்சலை போலவும் யுத்தத்திற்கு ஆயத்தப்பட்ட பலத்த ஜனத்தின் இரைச்சல் போலவும் பர்வதங்களுடைய சிகரங்களின் மேல் குதிக்கும். அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருகி போகும். அவைகள் பராக்கிரமசாலிகளை போல் ஓடும், யுத்த வீரரை போல் மதில் ஏறும், வரிசைகள் பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் தன் அணியிலே செல்லும், ஒன்றை ஒன்று நெருக்காது, ஒவ்வொன்றும் தன் தன் பாதையிலே செல்லும். அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயம்படாமல் போகும். அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், மதிலின் மேல் ஓடும், வீடுகளின் மேல் ஏறும், பலகனின் வழியாய் திருடனை போல உள்ளே நுழையும். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அதே டெக்னாலஜி இப்போ ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்க, இதுக்கு பேர் ட்ரோன் டெக்னாலஜின்னு பேர். இப்போது இந்த டெக்னாலஜியில் இது ஏஐ டெக்னாலஜி, அதாவது அதுவே யோசித்து செய்கிற டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது உள்ள 3 கிராமுக்கு வெடிபொருள் இருக்குது. வெரி சிம்பிள். உங்களுடைய ஃபோட்டோவையோ இல்லை உங்களுடைய ஐடி பயோமெட்ரிக் ஐடியோ கொடுத்தாச்சுன்னா நீங்கள் அந்த ஊருக்குள்ளே எங்கே இருந்தாலும் தேடி கொள்ளும். இப்போ அது கொள்ளும் பாருங்கள், எப்படி கொள்ளுதுன்னு இப்போ அவன் ப்ரூவ் பண்ணியிருக்கிறான் பாருங்கள். அது உள்ள இப்போ என்ன இருக்குது, இதுக்கு பேர் அட்டானமஸ் வெப்பன்னு பேர். இது எப்படி இது சாம்பிளுக்கு ஒன்று காட்டுறாங்க, இப்போ இதை மொத்தமாக காட்டுவாங்க பாருங்கள். அப்படியே வரிசை பெசகாமல் பலகனி வழியாய் நுழையும், தன் தன் பாதையிலே செல்லும், ஒன்றை ஒன்று மோதாது, நெருக்காது, எல்லாம் 100% அப்படியே நடக்கும். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா பைபிளில் கடைசி காலத்தில் தங்கள் நெற்றிகளில் முத்திரை பெறாதவரைகளை அது தாக்கும்னு இருக்கு. இப்போ இந்த டெக்னாலஜியை பாருங்கள். இது இப்போது இவர் அதோட இதை கொடுத்துட்டார். நம்ம ப்ளூடூத் வழியாக வாட்ஸ்அப்பில் நம்ம மெசேஜ் அனுப்புகிற மாதிரி அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இப்போ நம்மளை பற்றி ஒரு ஆளை பற்றி அனுப்பிச்சிட்டார். இப்போ அதை தேடுது பாருங்கள், அதை தேடி கண்டுபிடிச்சி ஃபோக்கஸ் பண்ணி அடிக்குது பாருங்கள். அவ்வளோதான், நெத்தியில் அடிச்சிருச்சு. சில செகண்ட்ஸுக்குள்ளே இது நடந்துருச்சு. இந்த டெக்னாலஜி எப்படி ஜனங்களுக்கு விரோதமாக யூஸ் பண்ண போகிறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அவ்வளோதான், அடிக்கும், மூளை வரைக்கும் போய் ஆல் ஸ்பாட் க்ளோஸ். இப்போ இந்த டெக்னாலஜி எப்படி மனுஷனுக்கு விரோதமாக காட்ட போகிறாங்கன்னு ஒரு 2 நிமிஷம் அப்படி பாருங்கள். இந்த டெக்னாலஜி இப்போ வேர்ல்டு வைடு எல்லா இடத்துலையும் இருக்குது. இதை வச்சு தான் இப்போ ரஷ்ய அதிபருடைய அரண்மனையை அடித்தாங்க, ட்ரோன் டெக்னாலஜியை வச்சு. இப்போ இது நுழையுது பாருங்கள், பலகனி வழியாய் நுழையும், ஒன்றை ஒன்று நெருக்காது, ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக செல்லும். இப்போ பாருங்கள், மலையின் மேல் குதிக்கும், காட்டுவாங்க, மலை வழியாக போகும், மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்தும். அவ்வளோ பெர்ஃபெக்டாக யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக இப்போ அந்த பட்டணங்களில் போட்டாச்சு, புறப்பட்டு போது பாருங்கள், ஒன்றன் பின் ஒன்றாக, ஒன்றை ஒன்று மோதாது, அப்படியே நேராக போகும், அந்த சிட்டியையே க்ளோஸ் பண்ணிடும். மரம் செடி கொடி எதுவும் சேதம். இங்கே பாருங்கள் எப்படி உள்ள நுழையுதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அப்படியே நேராக வரும் உள்ளுக்குள்ளே, எப்படி அந்த வீட்டுக்குள்ளே ஓட்டை போட்டுட்டு உள்ளே போகும்னு காட்டும். அவ்வளோ பர்ஃபெக்ட். வேதம் சொன்னபடி கடைசி காலத்தின் அடையாளங்கள் இதெல்லாம் பைபிளில் உள்ளது தான். இந்த டெக்னாலஜி எல்லாம் 2500 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் உள்ளது. என்ன கொஞ்சம் இப்போ அது புறப்பட்டு போது பாருங்களேன், மலைகளின் மேல் செல்லும், பட்டணங்கள் தோறும் செல்லும்னு வாசிச்சோமே, இப்போ போகுது பாருங்கள், அப்படியே போகும். அது டார்கெட் ஃபோக்கஸ் பண்ணிடுச்சு, யாரை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு தேடிக்கிட்டு போகுது. நேராக தேடிட்டு போய் அது எப்படி அது ஓப்பன் பண்ணுது பாருங்கள். அவ்வளோதான், அந்த இடத்த ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே போகுது, கிளாஸ் ரூமுக்குள்ளே. இப்போ இருக்கு இதெல்லாம் எத்தனையோ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இப்போ இதை காட்டிலும் அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸ் எல்லாம் மனுஷர்கள் அதற்கு முன்பாக நடுங்குவார்கள். எல்லாம் இருக்குது 100%. கர்த்தர் சொன்னபடி தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது. இப்போ நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை தெரியுமா, இவ்வளவும் நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது, அதான் பிரச்சனை. நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னும் காலம் செல்லும், இன்னும் காலம் செல்லும். முதலாவது இயேசு வரும்போது வானசாஸ்திரிகள் சொல்கிறான், ஐயோ வானத்தில் அடையாளம் வந்துருச்சு, நட்சத்திரத்தை பார்த்தோம், யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு குரூப் போய் பைபிளையே தேடுது. ஏரோது ஆட்கள் ஞாபகம் என்ன செய்கிறாரு, காலத்தை நிதானித்து பார்க்குறாரு. அதே மாதிரி தான் இவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சு. ஆனால் இன்னும் எருசலேமில் இருக்கிறவங்களுக்கு தெரியாத மாதிரி சபைக்கு இன்னும் தெரியவே தெரியாது. இன்னும் நமக்கு என்ன, நல்லா சபைக்கு வரணும், ஒரு 1.5 மணி நேரம், அது கடமை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பது கடமை. வரணும், 1.5 மணி நேரம் உட்காரணும், எழுந்திரிச்சு போகணும். இதில் ஒரு பெருமை, நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறோம். வாரம் ஃபுல்லாக சொல்லிக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நாங்கள் சர்ச்சுக்கு போவோம். போய் என்ன பண்ணிய, ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தால், ஒரு பையனை ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சோம்னா அவன் ஏதாவது படிச்சுட்டு வரணும். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தால் அவன் சுகமாயிட்டு வரணும்.
அப்போ சர்ச்சுக்கு வந்துட்டு வந்தால் ஸ்பிரிச்சுவலி வளர்ந்துருக்கணும். சர்ச்சு என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் கிடையாது, சர்ச்சு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிளேஸு.